2 சைடு ரோஸ், சென்டரில் மல்லிப்பூ வச்சு சூப்பரான பிரைடல் வேணி மேரேஜ்க்கெல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி பார்க்கலாங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாழைநாறு பட்டை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரோஸோட காம்பு இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 7 மல்லிப்பூ எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக வந்து நம்ம கட்டி வச்சுக்க போகிறோம். அந்த ரோஸுக்கு நடுவில் நம்ம இந்த பஞ்சை வச்சு கட்ட போகிறோம். இதில் வந்து மோஸ்ட் என்னென்னா ஃப்ளார் செலெக்ஷன் தாங்க. கொஞ்சம் காம்பு பெருசாக இருக்கிற மாதிரி பூ எடுத்துட்டிங்கன்னா விழுகாது. இந்த மாதிரி ரோஸில் வச்சு நான் வைக்கிற பார்த்திங்களா, நல்லா அமுத்தி நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நூலை போட்டு 2 சுத்தோ 3 சுத்தோ சுற்றிக்கோங்க. நல்லா க்ரிப்பாக சுற்றிக்கிட்டு நல்லா அந்த 3 சுற்றும் போதே பூ வந்து நல்லா குச்சியோட க்ரிப்பாக நின்றுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பூ கட்டி முடிச்சு போடணுன்ட்டு இல்லைங்க, நீங்கள் சாதா முடிச்சு கூட போடலாம். போட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நீங்கள் வந்து சும்மா கூட இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்டாண்டு கட்டி இந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கனாலே அழகாக இருக்குங்க. குட்டீஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வச்சுடுங்க. இல்லை நீங்கள் மெஸ்ஸி பிரைட் போடுறீங்கன்னா கீழே அந்த பின்னின முடி இருக்கும் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம வந்து பிரைடல் வேணி ரோஸை வச்சு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க. நான் கட்ட போகிற லென்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாண்ட் இருந்தால் போதுங்க. நீங்கள் லென்த் பெருசாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை கம்மியாக கட்டணுன்னா 1-2 கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் செப்பரேட்டாக கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுக்க போகிறேங்க. அது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் இந்த ரெட்டையும் ஒயிட்டையும் நல்லா எடுப்பாக தூக்கி தரணும் அப்படிங்கிறதுக்காகங்க. அதுக்கு வந்து தூஜா லீஃப் எடுத்திருக்கேன். இது ஈஸியாக எல்லா பக்கம் அவைலபிளாக தாங்க இருக்கும். அடுத்து வந்து பட்டன் ரோஸுங்க. பட்டன் ரோஸ் வந்து நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லோ கலர் வேண்டாங்க. ஏன்னா எல்லோவும் ஒயிட்டும் அவ்வளோ காம்பினேஷன் சூப்பராக இருக்காது. மேக்ஸிமம் ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, டார்க் கலர்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிங்க்கு கூட ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட்டுக்கு வந்து பேபி பிளாசம் வச்சுங்க. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ வச்சு சுற்றிக்கிறேங்க. அதுக்கப்புறம் க்ரீன் தூஜா லீஃபை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுறேங்க. பாருங்கள், ரெட்டு வைக்கிறேன். பேபி பிளாசம் பூ, ரெட் பெட்டல்ஸ், ரெண்டும் 2 சைடும் வரணுங்க. அதனால் கட்டுறப்ப அந்த வாழைநாறு பட்டையில் காம்பு 2 கிராஸாக இருக்கணுங்க. அந்த சென்டரில் மல்லிப்பூ சும்மா வச்சா நிற்காதுன்னு தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோங்க. அப்புறம் இந்த க்ரீன் லீஃபை வந்து நல்லா வந்து தட்டையாக வைக்கணுங்க, ஃப்ளாட்டாக எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி. அப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்குறப்ப ரெட்டை வந்து க்ரீன் சுற்றி இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஸோ இது வந்து சூப்பராக நல்லா எடுப்பாக தூக்கி தருங்க. இதே மாதிரி நான் ஒரு 4 ஸ்டாண்ட் 5 ஸ்டாண்ட் கட்டிக்க போகிறேங்க. நீங்கள் வேணுங்கிறதுலேருந்து கட்டிக்கோங்க. வச்சு நல்லா டைட்டாக ஒரு 2-3 சுற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரிப்பாக நிற்குங்க. ஒரு சுற்றில் விட்டுறாதீங்க. ஒரு ரோஸ் வச்சதுக்கப்புறமுமே நீங்கள் நல்லா க்ரிப்பாக சுற்றிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் முன்னாடி கொஞ்சம் நூல் பின்னாடி கொஞ்சம் நூல் எக்ஸஸாக விட்டுட்டிங்கன்னா ஜடைக்கு அடியில் கட்டி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு யூபின் போட்டு கூட செக்யூர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இன்னொரு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாரை வந்து மெஸ்ஸி பிரைட் போட்டு தலையில் வச்சுட்டு அந்த ஜடை பின்னலில் வந்து அந்த மல்லிகைப்பூ மட்டும் கட்டி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியாஸ் வேணும்னாலும் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டில் வந்து அந்த காம்பை கட் பண்ணி விட்டுட்டு பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸஸாக இருக்கிற க்ரீனையெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடுறோங்க. எப்பவுமே வந்து நம்ம பூவை விட மேலே வந்து இந்த க்ரீன் பேபி பிளாசம் எல்லாம் நீட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே நம்ம பூவுக்கு அடக்கமாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கட்டின பூ வந்து நல்லா எடுப்பாக தெரியுங்க. பார்த்தீங்களா, க்ரீன் நல்லா உள்ளே போயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.